ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேரடி செல்வி சேனல். இப்போ தான் நம்ம வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா தேரடி செல்வி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா சில்வர் சேவிங்ஸ் வந்து லாஸா இல்லை ப்ராஃபிட்டா அப்படின்ட்டு இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். சில்வருமே ஒரு சிறந்த சேமிப்பு தான், சிறந்த முதலீடு தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன், ஃபுல்லாக பாருங்கள். தங்கமே வாங்க முடியல அப்படின்றவங்க கூட சில்வர் வாங்கி சேமிக்கலாம். ஸோ அது பின்னாடி எவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாறுது அப்படின்றத பார்ப்போம் இந்த வீடியோவில். இப்போ சில்வர்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சில்வர் காயின், சில்வர் ஜுவல்லரி, என்ன சில்வர் ஆர்டிகல்ஸ்னால் இந்த கொலுசு, ஸோ அந்த மாதிரி டைப்லலாம் வந்து வருது. இப்போ சில்வர் ஜுவல்லரி பார்த்திங்க அப்படின்னா கோல்டு பேல்டன் போட்டு வந்து வருது. இப்போது அந்த இப்போ கோல்டு மாதிரியே வந்து இருக்கும், ஆனால் சில்வர் தான். ஸோ அந்த தங்கம் முலாம் மட்டும் பூசியிருப்பாங்க. நம்ம கோல்டை வந்து எப்படிலாம் சேவிங்ஸ் பண்ணலான்னு பார்ப்போம். சில்வர் சீட்டு வந்து போடலாம். ஸோ நிறைய ஷாப்பில் பார்த்திங்க அப்படின்னா சில்வர் சேமிப்பு திட்டம் வந்து இருக்குது. எங்கெங்கன்னு சொல்லிட்டு தனியாக வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ லலிதா ஜுவல்லரி, என்ஏசி, சில்வர் ஸ்டோரு, ஓம் ஜுவல்லரி, ஸோ இந்த இடத்துலலாம் வந்து சில்வர் சேவிங் ஸ்கீம் வந்து இருக்குது. ஸோ அது டீட்டெயில் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல்லே வந்து நான் அந்த வீடியோலாம் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு அது வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் சீட்டு போட்டு சில்வர் சேமிப்பு பண்ணலாம், இல்லைனா உண்டியல் சேமிப்பு, இல்லைனா இந்த ஃபெஸ்டிவல் சேமிப்பு, ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ். இப்போ இந்த ஃபெஸ்டிவல் டைம்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா சில்வர் வந்து செய்கூலி சேதாரம் இல்லாமல் கிடைக்கும். அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிராமுக்கு ஸோ 20 ரூபா 30 ரூபா வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பாங்க. இதே 1 கேஜிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 4000 2000 இந்த மாதிரி வந்து ஆஃபர்லாம் வந்து கொடுப்பாங்க. ஸோ எல்லா ஜுவல்லரி ஷாப்லேயுமே வந்து இந்த மாதிரி ஆஃபர் வந்து போடுவாங்க. சில்வரை வந்து எப்படி பார்த்து வாங்கணும், எந்த கேட்டகரியில் வாங்கணும், நமக்கு வந்து பின்னாடியுமே வந்து நல்ல சேல்ஸ் ஆகும், ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும்போது நமக்கு எந்த ஒரு கழிவும் இல்லாமல் போகுது அப்படின்றதையும் பார்ப்போம். ஸோ எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா இல்லையான்னு சொல்லுங்கள். சில்வரில் எத்தனை கேட்டகரி இருக்குது, எந்த கேட்டகரி நம்ம வாங்கணும் அப்படின்றது. இப்போ வந்து தங்கம் எடுத்துட்டிங்கன்னா 999 வந்து இருக்குது. அதே பார்த்திங்க அப்படின்னா 916 தங்கம் இருக்கா. ஸோ நம்ம எது வந்து நகை வாங்க முடியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 916 தான். ஏன்னா 18 கேரட்லேயுமே வந்து இருக்குது நகை. ஆனால் நம்ம 18 கேரட் வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டோம், 22 கேரட் தானே வாங்குகிறோம். ஏன் அப்படின்னா இதோட அது வேல்யூ வந்து கூட. ஸோ அந்த மாதிரியே வந்து சில்வர்லேயும் வந்து இருக்குது. ஸோ அது வந்து நீங்கள் தெரிஞ்சுட்டு இந்த மாதிரி இந்த கேட்டகரி உள்ள சில்வர் வந்து வாங்குங்க. ஸோ அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபெஸ்டிவல் ஆஃபர் டைமில் வந்து நீங்கள் சில்வர் வாங்குறது வந்து பெஸ்ட் ஆப்ஷன் வந்து நான் சொல்லுவேன். மந்த்லி ஒரு கோல்டு காயினு இல்லைனா வந்து ஒரு சில்வர் காயின் மாதிரி வாங்க வந்து சேவ் பண்ணுங்கள். ஸோ மந்த்லி இல்லைனாலும் கூட மாதத்தில் 2 மாதத்துக்கு இல்லை 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி, இல்லைனா வந்து ஃபெஸ்டிவல் டைமில் கூட வாங்குங்க. ஸோ தங்கம் வாங்க முடியாதவங்க வந்து வெள்ளி ஒரு சிறந்த சேமிப்பாக வந்து இருக்கும். ஸோ வெள்ளிலையுமே வந்து சூப்பராக வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ ரெண்டுமே வந்து ரிட்டர்ன் போகும். தங்கமும் வந்து ரிட்டர்ன் கொடுக்கலாம், வெள்ளியுமே வந்து ரிட்டர்ன் கொடுக்கலாம். இது வந்து பியூரிட்டி வந்து எப்படி செக் பண்ணணும்னு பார்ப்போம். 999 பார்த்தீங்க அப்படின்னா பார் காயின். ஸோ தங்கத்தில் எப்படி இருக்குது அதே மாதிரி தான். பிஎஸ் ஹால்மார்க்குமே இதுலேயும் உண்டு. 92.5 அப்படின்னா சில்வர் ஜுவல்லரி. ஸோ செயின், மோதிரம், பிரேஸ்லெட்டு, ஸோ இந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே வந்து தோடு, இதெல்லாம் 92.5 சில்வர் ஜுவல்லரியில் வந்து நம்ம செய்வாங்க, ஜுவல்லரி செய்ய முடியும். இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் பார்த்தீங்க அப்படின்னா பெஸ்ட்டு. ஸோ கோல்டோட இதுவுமே வந்து பெஸ்ட்டு தான். ஸோ கோல்டு ஃபஸ்ட்டு பெஸ்ட்டு அப்படின்னா இது வந்து செகண்ட் கேட்டகரி. ஸோ ரெண்டுமே வந்து நம்ம வாங்கும் போது ஒரு ரேட் இருக்குது அப்படின்னா ஃப்யூச்சரில் ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் கழித்து கொடுக்கும்போது நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ சில்வர் வாங்கும்போது நம்ம என்னெல்லாம் வந்து கவனிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். வேஸ்டேஜி, மேக்கிங் சார்ஜ், ஜிஎஸ்டி எல்லாமே வந்து நம்ம பார்க்கணும். ஸோ நிறைய ஷாப்பில் பார்த்திங்க அப்படின்னா வேஸ்டேஜ், மேக்கிங் சார்ஜ் வந்து இல்லாமல் வந்து இருக்கும். ஸோ அது எனக்கு தெரிஞ்ச என்னென்ன ஷாப்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்ப்போம். ஸோ இதில் சொல்லியிருக்க தவிர மற்ற எதுவும் ஷாப் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன், நம்ம வியூவர்ஸும் வந்து தெரிஞ்சுக்குவாங்க, நம்ம சப்ஸ்கிரைபரும் தெரிஞ்சுக்குவாங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஜுவல்லரி ஷாப்பில் வந்து வேஸ்டேஜ், மேக்கிங் சார்ஜ் வந்து கிடையாது. எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா சரவணா ஸ்டோர் எலைட்டில் என்ஏசி ஜுவல்லரிலாம் ஃபுல் சேவிங் ஸ்கீம் வந்து போட்டிருக்கேன். இவங்க வந்து சில்வருக்குமே வந்து 1 டைம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இருக்குது. சூப்பரான இன்வெஸ்ட்மெண்ட்டு தான். ஸோ நீங்கள் பழைய வெள்ளிலாம் வந்து வச்சுருக்கீங்க அப்படின்னா அது சும்மா இப்போ போடாமல் அது ஒரு 11 மந்த்து சேவிங் ஸ்கீமில் வந்து போட்டுட்டு இப்போ 11 மந்த்து கழித்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதனால் சில்வருக்குமே வந்து சேவிங் ஸ்கீம் வந்து வச்சுருக்காங்க என்ஏசி ஜுவல்லரியில். ஸோ ஃபுல் வீடியோ வந்து நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பீமா ஜுவல்லரியில் என்எஸ்கே தங்க மாளிகையில் பார்த்தீங்க அப்படின்னா அங்கேயுமே வந்து வேஸ்டேஜ், மேக்கிங் சார்ஜ் வந்து இல்லை. மங்கள் ஆல்சோ இல்லை. ஏவிஆர் சொர்ண மகளில் வந்து செய்கூலி சேதாரம் கிடையாது.
ஜுவல் ஒன்லேயும் வந்து கிடையாது. ஸோ இது தவிர வேறு ஷாப் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன். இப்போ வாங்க மெயினான பாயிண்ட்டே இது தான். சில்வருக்குமே ஹால்மார்க் கிரேடு வந்து இருக்குங்க. ஸோ இதுக்குமே ஹால்மார்க் கிரேடா? ஆமாம். இது எப்படி சொல்கிறோம் அப்படின்னா 916 சொல்கிறோமா. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 999 வந்து சொல்கிறோம். 18 கேரட்டு, 24 கேரட்டு, 22 கேரட்டு. ஸோ இந்த மாதிரி கேட்டகரி இருக்கிற மாதிரி சில்வருக்குமே வந்து கேட்டகரி இருக்குது. 999 பார்த்தீங்க அப்படின்னா 70% வந்து சில்வர் வந்து இருக்கும். 900 பார்த்தீங்க அப்படின்னா 50 சில்வர் வந்து இருக்கும். 925 பார்த்தீங்க அப்படின்னா 60 சில்வர் வந்து இருக்கும். 835 பார்த்தீங்க அப்படின்னா 45 சில்வர் இருக்கும். 800 கிரேடு பார்த்தீங்க அப்படின்னா 40 சில்வர் வந்து இருக்கும். இதில் நம்ம எந்த கேட்டகரி வந்து வாங்குகிறோன்னு உங்களுக்கு தெரியுமா? எப்படி 999 வந்து சில்வர் இருந்து எதுவுமே செய்ய முடியாது, காயினும் பாரா மட்டும்தான் இருக்குமோ, தங்கத்தில் இருக்குமோ, அதே மாதிரி தான் சில்வர்லேயும். 916 சொல்கிறோமோ, இதுக்கு அடுத்த கேட்டகரி பார்த்தீங்க அப்படின்னா 916 கோல்டில். இதில் அடுத்த கேட்டகரி பார்த்தீங்க அப்படின்னா 925. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 60 சில்வர் வந்து இருக்கும். 916 சொல்கிற மாதிரி 925 தான் வந்து சில்வரோட ஃபஸ்ட்டு பிஎஸ் ஹால்மார்க் கேட்டகரி அப்படின்றத வந்து சொல்லுவோம். நம்ம வந்து எந்த சில்வர் வாங்குகிறோம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ நான் வந்து தெரியாமல் வந்து வாங்கிட்டேன். நீங்கள் வந்து தெரிஞ்சு வாங்குங்க. நான் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஜிஆர்டியில் வாங்கியிருக்கேன். ஸோ போட்டிருக்கா ஜிஆர்டி. ஸோ ஜிஆர்டின்னு போட்டிருக்கா. ஜிஆர்டி போட்டுட்டு இங்கே 4th கேட்டகரி பார்த்தீங்க அப்படின்னா 80ன்னு போட்டிருக்கா. இதில் 4th கேட்டகரின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபஸ்ட்டு கேட்டகரியா, இது செகண்ட் கேட்டகரி, இது வந்து 3rd கேட்டகரி, இந்த 800 இருக்குல்ல அதுதான் 4th கேட்டகரி. ஸோ அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க 4th கேட்டகரி அப்படின்ட்டு. இப்போ நான் அந்த 4th கேட்டகரி உள்ள சில்வர் தான் வந்து நான் கொலுசு தான் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ ஜிஆர்டியில் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இந்த கொலுசு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து எங்கள் அம்மா வந்து தம்பிக்கு வந்து வாங்கி கொடுத்த கொலுசு. இது வந்து கேடிஎம் போட்டிருக்கா. அப்போ ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, ஸோ அவங்க சிம்பிள் வந்து போட்டிருக்காங்க. இதில் வந்து இது போட்டிருக்கு. ஸோ அது வந்து தெரியலை. என் பையன் காலை உதச்சி அந்த இதுவே மறைஞ்சிருச்சு. ஸோ இது பாருங்கள், உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். இதுவுமே வந்து 800 தான் வந்து போட்டிருக்கு. கேடிஎம் 800 அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இதில் வந்து பிஎஸ் ஹால்மார்க் வந்து இல்லை. ஆனால் இதில் பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ் ஹால்மார்க் வந்து இருக்குது இதில். ஸோ இது வந்து புது வீடியோ வந்து நான் இது வாங்கினோன்னே போட்டிருப்பேன். தம்பிக்கு வாங்கின கொலுசு வேஸ்டேஜ் கொடுத்து தான் நாங்கள் வாங்கினோம், தெரியாமல் வந்து வாங்கிட்டோம் அப்படி சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா கிளியராக வந்து இந்த இடத்த காமிச்சிருப்பேன். அதில் வந்து தெரியும் இந்த பிஎஸ் ஹால்மார்க் வந்து இதில் இருக்கும். இது எப்போ வாங்கினேன் அப்படின்னா இந்த தீபாவளிக்கு தான் வந்து வாங்கினேன். ஸோ இந்த தீபாவளிக்கு தான் வந்து வாங்கினேன். ஸோ தம்பி காலில் அடிச்சு இந்த மாதிரி முத்தெல்லாம் உடஞ்சி போய் இருக்குது. ஸோ நல்லா தான் இருக்குது. பட் வந்து நான் 800ல் வந்து வாங்கியிருக்கேன். இப்போ நிறைய ஷாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா 925 அதுக்குள்ளே வந்து சில்வர் வந்து வந்துருச்சு. வந்து இந்த கொலுசு வந்து வராமல் இருந்துச்சு, ஜால்ரா கொலுசு. ஒன்லி பார்த்தீங்க அப்படின்னா ஃபேன்சி கொலுசு தான் வந்து வந்துருந்துச்சு. மற்றபடி 925ல் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேன்சி கொலுசு வரும், அதுக்கப்புறமேட்டுக்கு தோடு வரும், செயின் வரும், பிரேஸ்லெட் வரும். ஸோ அந்த மாதிரி மோதிரம் இதெல்லாம் வந்து வந்துச்சு. 925ல் வந்து சில்வரில் வந்துச்சு. பட் கொலுசு மட்டும் வராமல் இருந்துச்சு. ஃபேன்சி கொலுசு மட்டும் தான் இருந்துச்சு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஜால்ரா கொலுசுமே வந்து 925ல் வந்து வருது. ஸோ நீங்கள் வாங்கணும், கொலுசுலாம் வாங்கணும் அப்படின்னா இந்த இதை வந்து 925 அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்து வாங்குங்க. நான் வந்து பார்க்காம இந்த மாதிரி வாங்கியிருக்கேன். ஸோ அப்போ இல்லையா என்னென்னு தெரியல, ஆனால் இப்போ கண்டிப்பாக வந்து இருக்குது. ஸோ பீமாலலாம் வந்து இருக்குது. ஸோ நான் பார்த்துட்டு தான் வந்து சொல்கிறேன். பீமாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 925 அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து போட்டிருக்கா. இப்போ 4th கேட்டகரி அப்படின்னு சொல்லிட்டுருக்கா. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கேட்டகரி அப்படின்ற மாதிரி 1G போட்டு இந்த மாதிரி 925 அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த சில்வர் வாங்கினீங்க அப்படின்னா நமக்கு ஃப்யூச்சரில் வந்து நீங்கள் கொடுப்பீங்கள்ல, அப்போ வந்து எந்த ஒரு கழிவுமே இல்லாமல் வந்து அப்படியே அதே சில்வர் ரேட்டுக்கு வந்து எடுத்துக்குவாங்க. ஸோ இந்த சில்வருக்கு வந்து கழிக்கிற மாதிரி இருக்குமோ, ஸோ அந்த சில்வருக்கு வந்து கழிக்க மாட்டாங்க. 18 கேரட்டும் எடுக்கிறோம், நம்ம 22 கேரட்டும் வந்து எடுக்கலாம். ஆனால் நம்ம ஏன் வந்து 22 கேரட் வந்து ப்ரிஃபர் பண்ணுறோம்? ஸோ இதோட அதுதான் வந்து குவாலிட்டி ஃபஸ்ட்டு அப்படின்ற மாதிரி 925 தான் வந்து குவாலிட்டி ஃபஸ்ட்டு. ஸோ அதுலேயே வந்து கொலுசுமே வந்து வாங்குங்க. இனிமேல் வாங்குறவங்க கண்டிப்பாக வந்து யோசித்து இந்த மாதிரி வந்து வாங்குங்க. இந்த மாதிரி வாங்காதீங்க. 800ல் 925 அப்படின்னு போட்டிருக்க மாதிரி வாங்குங்க. சில்வருக்கு எப்படி போடுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கால்குலேஷன் பார்ப்போம். 1 கிராம் பார்த்தீங்க அப்படின்னா 101 ரூபா அப்படின்னு நான் வந்து வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா 110 ரூபா வரைக்கும் வந்துட்டு திரும்பி அப்படியே இறங்குது, கூடுது, அப்படியே தான் இருக்குது. இப்போ வேஸ்டேஜ்னு பார்த்தீங்க அப்படின்னா 3 to 5% வேஸ்டேஜ் வந்து போடக்கூடாது தான். நான் வந்து 3% ஒரு ஸ்டார்டிங் வந்து நான் போட்டிருக்கேன். அப்படி போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 3.03 101 × 0.3 போட்டிங்க அப்படின்னா
3.03 ப்ளஸ் 101 இது பண்ணால் 104 ரூபா வந்து நமக்கு வந்து கால்குலேட் ஆகுது. 3% வேஸ்டேஜ் போட்டோம் அப்படின்னா ஜிஎஸ்டி ஒரு 3%ஆ பண்ணோம் அப்படின்னா 3.1209. ஸோ இது எப்படி நான் வந்து டிவைட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத சைடில் வந்து போட்டிருக்கேன். 1 கிராம் 101 ரூபா இருக்கா, அதை வந்து நம்ம வந்து 312 ரூபாய்க்கு வந்து ஜிஎஸ்டியும் கொடுத்து வந்து வாங்குகிறோம். சாரி 312 ரூபா இல்லை, 3.12 3% ஜிஎஸ்டி போட்டிருக்கனால 3.12. ஸோ இது எல்லாத்தையும் வந்து கூட்டணும். ஏன்னா இந்த வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி கிராமையும் வந்து கூட்டணும். ஸோ இது எல்லாத்தையும் வந்து கூட்டணும் அப்படின்னா 107 ரூபா வருது. 107.1509. அப்போ ரவுண்டு நம்ம பண்ணோம் அப்படின்னா 5 ரூபாய்க்கு மேலே இருக்குது அப்படின்ற ஒரு ரவுண்டு பண்ணோம், ஒரு 108 ரூபா. ஸோ இது ஒன்று தான் நம்ம 107 ரூபா வைக்கிறேன், நான் ரவுண்டு பண்ணி 108 ரூபா அப்படின்னு போட்டிருக்கேன். இது நார்மலாக பார்த்தாலே தெரியும் 101 ரூபா கிராமு, வேஸ்டேஜ் ஒரு 3 ரூபாவா. அப்போ இதையும் கூட்டணும் அப்படின்னா 104 ரூபா. இது ஒரு 4 ரூபா, இது ஒரு 3 ரூபா வித் ஜிஎஸ்டி அது ஒன்று கூட்டணும் அப்படின்னா மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா 107 ரூபா வந்து வந்துடும். இப்போ நம்ம 5 கிராம் காயின் இருக்குது, 10 கிராம் காயின் இருக்குது. இப்போ நம்ம 5 கிராம் காயின் வாங்கணும் அப்படின்னா 540 ரூபா வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும். இதே 10 கிராம் காயின் வாங்கணும் அப்படின்னா 1080 ரூபா. இதே 50 கிராம் காயின் வாங்குறீங்க அப்படின்னா 5400 ரூபா. இதே 100 கிராம் காயின் வாங்குறீங்க அப்படின்னா 10800 ரூபா. 500 கிராம் காயின் வாங்குறீங்க அப்படின்னா 54000 ரூபா. ஸோ 5 கிராம்லேருந்து 500 கிராம் வரைக்கும் வந்து இருக்குது. ஸோ 100 கிராம் இருக்குது, 500 கிராம் தான் வந்து ஃபைனல். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 500 கிராம் தான் வந்து ஃபைனலாக வந்து இருக்குது வெள்ளி காயின். வெள்ளி பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து கிஃப்ட்டுமே வந்து பண்ணுவோம். கிஃப்ட்டு பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா குத்து விளக்கு, இந்த காமாட்சி விளக்கு, கொலுசு, இந்த குங்குமச்சிமிழ் இருக்கணும், குங்குமம் வைக்கிறது, குங்குமச்சிமிழ் தான் மேக்ஸிமம் வந்து வாங்கி கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம கிஃப்ட்டுமே வந்து வாங்கி கொடுக்கலாம். ஸோ நம்ம ரெகுலர் யூஸ்க்குமே வந்து வச்சுக்கலாம். குத்து விளக்கு, இந்த வெள்ளி விளக்குலாம் வந்து விளக்கு டெய்லி வந்து விளக்கு ஏற்றுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில்வர் ரேட் வந்து 76 ரூபா நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு வச்சுருக்கேன். நீங்கள் ஒரு குத்து விளக்கு எடுக்கிறீங்க அது பார்த்தீங்க அப்படின்னா அது 50 கிராம் வந்து இருக்குது. ஸோ 50 × 76 பார்த்தீங்க அப்படின்னா 3800 ரூபா. ஸோ மேக்கிங் சார்ஜ் வந்து ஒரு 15% அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 570 ரூபா வந்து வரும். இதுக்கு ஒரு 3% வந்து ஜிஎஸ்டி வந்து போட்டோம் அப்படின்னா 131 ரூபா. 3800 ப்ளஸ் 570 ரூபா ப்ளஸ் 131 ரூபா ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 4501 ரூபா வந்து வருது. ஸோ இந்த சில்வர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபர் டைமில் வாங்கினீங்க அப்படின்னா நமக்கு அந்த செய்கூலி சேதாரம் இல்லாமல் வந்து வாங்கிக்கலாம். ஒன்லி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஜிஎஸ்டி மட்டும்தான் கட்டுற மாதிரி வந்து இருக்கும். இந்த வீடியோ வந்து வியூஸ் போகாதுன்னு எனக்கு தெரியும். ஏன்னா சில்வர் பற்றி போட்டாலே வந்து வியூஸ் போகாது. இருந்தாலுமே வந்து வெளியில் வந்து 800 வந்து நான் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 925 வந்து இருக்குது. ஸோ நான் வந்து தெரியாமல் வந்து வாங்கிட்டேன். நம்ம வியூவர்ஸும் வந்து நம்ம சப்ஸ்கிரைபரும் வந்து தெரியாமல் வாங்காதீங்க அப்படின்றதுக்காக தான் வந்து நான் இந்த வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். சில்வருமே வந்து பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஸோ இது வந்து நிறைய பேர் வந்து கேட்டே இருக்கீங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் சில்வருமே வந்து பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தான். நீங்கள் இந்த மாதிரி வந்து 925 வாங்குறீங்க எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும்போது நல்ல வந்து வேல்யூ வந்து போகுங்க. ஸோ அதனால் வாங்கும்போது நீங்கள் சில்வர் வாங்கும்போது 999 வாங்குங்க. அதுக்கு தவிர்த்து பார்த்தீங்க அப்படின்னா 925 வந்து வாங்குங்க. கொலுசில் வந்து இருக்குது. ஸோ பார்த்து வாங்குங்க. ஸோ அதை தான் வந்து இந்த வீடியோ வந்து சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா தேடி செல்வி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.